ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய இந்த 6வது பாகத்தை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும். எங்கள் பலவீனங்களில், எங்கள் சோர்வுகளில், எங்கள் குறைவுகளில் நீர் எங்களை நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்துவை பிரசங்கிக்க உதவி செய்யும். எங்களுடைய பேச்சு மனித ஞானமாக இல்லாதபடிக்கு எங்களுடைய பேச்சு வல்லமையினாலும் தேவ ஆவியினாலும் நிறைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். எங்கள் அனைவரின் மீதும் கிருபையாயிரும். பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும். இந்த உலகத்திற்கு, உம்மை அறியாதவர்களுக்கு, பலவீனம் உள்ளவர்களுக்கு உப்பாக ஒளியாக, உம்முடைய கரத்தின் கிரியைகளாக, உம்முடைய சத்தமாக, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக, உம்முடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரே சரீரமாக, ஒரே ஆலயமாக, ஒரே குடும்பமாக, ஒரே தகப்பனுக்கு பணி செய்ய கிருபை சாரும். என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். கிருபை பெருகும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற இந்த குழுவின் மூலம் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த 4 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் எனக்கு காண்பிக்கிற இந்த அன்புக்காக, இந்த வாய்ப்புக்காக, இந்த உற்சாகத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ரூத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நார்வே, கனடா, டென்மார்க்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் கூடி வந்திருக்கிற பிற்பாடு இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். அதை ஒட்டியுள்ள வசனங்கள் 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான்.
அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. சங்கீதம் 89 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 89:20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இது எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். சாமுவேல் மூலமாக அவருடைய தைல கொம்புல இருந்த சாதாரண எண்ணெய் தான், தலைக்கு போடுற எண்ணெய் தான். அந்த எண்ணெய் பரிசுத்த தைலமாக கர்த்தர் தாவீதை கண்டுபிடிக்கும் போது அது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. எப்படி சாதாரண தண்ணி தான், குளிக்கிற தண்ணி, கழுவுற தண்ணி. ஆனால் நாம் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு அடையாளமாக, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நாம் அந்த திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெறும்போது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. பாவ மன்னிப்புக்கென்று நாம் கழுவப்படும்படி நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். சாதாரண பழம்தான், இந்த பழத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே கீழ்ப்படியாமை தான் பாவத்தை கொண்டு வந்தது. அதே போல் யோர்தான் நதி எப்போதும் இருக்கிற நதி தான். ஆனால் அங்கே எலிசா சொல்கிறாரு நாகமானுக்கு, அதில் 7 முறை மூழ்கு, உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கி போகின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படியும் போது ஆதாம் ஏவாள் அங்கே கீழ்ப்படிந்திருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். நாகமான் கீழ்ப்படிந்தபடியினால் சரீரம் சுத்தமானது. குழந்தையைப் போல அவருடைய ஸ்கின், அவருடைய தோல் மாறியது. சாதாரண தண்ணி தான், அதில் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளான கீழ்ப்படிதலுடைய வெளியரங்கமான ஒரு செய்கை தான் ஞானஸ்நானம். அந்த இட்ஸ் அ அவுட்டர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ இன்வர்ட் ஒபீடியன்ஸ். அதே போலதான் அங்க சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தேடி போகும்போது அது பரிசுத்த தைலம், நான் தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சங்கீதம் 89 வாசிக்கிறோம். சாமுவேலுக்கு இருந்த ஒரு முந்தைய அனுபவத்தையும் இங்கே சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிச்சோம்னா, 1 சாமுவேல் 9, 15, 16. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஏறக்குறைய 24 மணி நேரத்துக்கு முன்னமே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க ஆடிபலா வெளிப்படுத்தி இருந்தார். தெளிவா சொல்லியிருந்தார், நாளைக்கு இந்நேரத்தில் உன்னிடத்துல ஒரு மனிதன் வருவான், அவன் என்ன கோத்திரம், இதே நேரத்திற்கு வருவான், பென்யமீன் நாட்டான் ஒரு மனுஷனை உன்னிடத்தில் நான் அனுப்புவேன், அவன் தான் இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக நீ அபிஷேகம் பண்ண கடவாய் அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனா இங்க 1 சாமுவேல் 16 கர்த்தர் சாமுவேல் இடத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒன்னும் சொல்லல. சாமுவேலுக்கு எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. அதனால
வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கும் வெளிப்பாடு வரும், வெளிப்பாடு உள்ளவர்களுக்கும் வெளிப்பாடு வராது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சிலதை சொல்லி செய்கிறாரு, சிலதை சொல்லாம செய்கிறாரு. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல தான் கர்த்தர் செய்கிறார். வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் டன் in an unexpected way, but in God's time. தேவ நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் எதிர்பார்ப்பதை கர்த்தர் செய்கிறார். சாமுவேலுக்கு இதுவும் ஒரு புது அனுபவம். அதே நேரத்தில் சவுலுடைய வாழ்க்கையில இன்னொரு அனுபவத்தை பார்க்க முடியும். என்னன்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இப்போ சவுல் இடத்துல இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். 14th verseல கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அந்த கலக்கம் நீங்க சவுலின் ஊழியக்காரர் ஒரு நூதனமான ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மியூசிஷியனை கூப்பிட்டா மியூசிக்ஸ் கேட்டா இந்த பொல்லாத ஆவி ஓடி போயிடும் அப்படின்னு ஒரு தெராபியூட்டிக் அட்வைஸ், ரொம்ப தெராபியூட்டிக்கா பேசுறாங்க. ரொம்ப ஒரு தெராப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. சவுலும் அந்த ஆலோசனையை தேட சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் சவுலுடைய வேலைக்காரரில் ஒருவன், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் அப்படின்னு சொல்லி 18வது வசனத்துல, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து. அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்துல ஆட்கள் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்போ ஈசாய் ஒன்னு செய்யறார். ஈசாய் செய்யறது கர்த்தர் சொல்லி செய்யல, சாமுவேல் சொல்லி செய்யல, ஈசாய் செய்யறார். இது ஒருவேளை அன்றைய நாட்களில் இருந்த ஒரு முறையாக, ஒரு மரபாக, ஒரு மரியாதையின் அடையாளமாக, ஒரு காணிக்கையாக, ஒரு கௌரவமாக, ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு அப்படி இருந்திருக்கலாம். ஆனா தற்செயலாக அல்லது பாரம்பரியமாக அல்லது வழிமுறையாக அந்த நாட்டின் கலாச்சாரமாக கூட அது இருந்திருக்கலாம். எப்படியோ இந்த ஈசாய் ஒரு காரியத்தை செய்யறார். சவுல் ஈசாயினிடத்துல ஆட்களை அனுப்பி தாவீதை என்னிடத்துல அனுப்புன்னு சொல்றாரு. அப்பொழுது ஈசா என்ன செய்யறார் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். குமாரனாகிய தாவீதினிடத்துல இந்த 3 காரியங்களை கொடுத்து அனுப்புறார். சவுலுக்கு அனுப்பினான், தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். என்னென்ன கொடுத்தாரு? அப்பம், ஒரு துருத்தி திராட்சை ரசம், ஒரு வெள்ளாட்டுக்குட்டி. இந்த ஈசாய் தாவீதிட்ட கொடுத்து அனுப்புகிற இந்த 3 காரியங்களும் சவுலுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா சவுல் வாலிபமாக இருக்கும்போது கழுதைகள் காணோன்னு சொல்லிதான் அவரும் அவருடைய நண்பனும் அப்பாவுடைய கழுதைகளை தேட போறாங்க. அப்ப தாவீது ஆட்டு மந்தைகள்ல அவர் மந்தைகளோடு இருந்தாரு. சவுல் அவங்க அப்பாவுடைய கழுதைகள் தொலைஞ்சு போச்சுன்னு அந்த கழுதையை தேட அவர் போகும்போது 1 சாமுவேல் 10வது அதிகாரம், அங்க எப்படி சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீத ஈசாயின் வீட்டில் சகோதரருக்கு முன்பாக அபிஷேகித்தாரோ
அதுபோல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சாமுவேல் சவுலை அபிஷேகிக்கிறார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற 1 சாமுவேல் 10 முதல் வசனத்திலிருந்து. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப் போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு ராகேலின் கல்லறையை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி இங்க சவுலுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்றத சொல்லி சவுளுடைய சந்தேகத்தை போக்க அடையாளமாக, சவுல் அடையாளம் கேட்கல, ஆனா இதெல்லாம் நடக்கும், அதனால அதே போல நீயும் இஸ்ரவேல் மேல ராஜாவாக நியமிக்கப்படுவாய் என்று சாமுவேல் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக இந்த அடையாளங்கள்லாம் சொல்றார். அதுல அவர் சொல்ற அடையாளங்கள்ல 1, 3 மனுஷர்களை நீ சந்திப்ப. அவங்க என்ன செய்வாங்க, உன்கிட்ட வந்து ஒருவன் 3 ஆட்டுக்குட்டி, இன்னொருவன் 3 அப்பங்கள், வேறொருவன் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியை உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீ அதை அவங்க கையில வாங்கணும் அப்படின்றார். இப்ப ஏற்கனவே சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்னமே இந்த அப்பமும் திராட்சை ரச துருத்தியையும் ஆட்டுக்குட்டியும் வாங்கியிருக்கிறார், அவர் ராஜாவா ஆகிறதுக்கு அடையாளமாக. ஆனா இங்க தாவீது ராஜாவாகிறதுக்கு அடையாளமாக அதே 3 விஷயம், ஆனா தாவீது வாங்கல, தாவீது கொடுக்கிறார். யாருகிட்ட கொடுக்கிறாருன்னா சவுல்கிட்டயே கொடுக்கிறார். ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் 1 சாமுவேல் 16:20 ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். கண்டிப்பா இது சவுலுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக இருந்திருக்கும். உனக்கு இந்த ராஜ்யபாரம், இந்த ராஜ்யம், இந்த கிங்டமும் இந்த கிங்ஷிப்பும் உனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. எப்படி அந்த திராட்சரசம் அப்பம் அந்த ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது, அது போலதான் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இது 3த்தையும் பார்க்கும்போது இது உனக்கு ஒரு அடையாளம். உன்னை பார்க்கிலும் உத்தமனாகிய உன் தோழனுக்கு இந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்படும் என்கிறதற்கு ஒரு நினைப்பூட்டுதலாக, ஒரு அடையாளமாக, ஒரு உறுதி மொழியாக அறுதியிட்டு சொல்வதற்கு சவுலுக்கு நிச்சயமாக இது ஒரு நினைவுக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் எப்படி அழகாக இந்த ஒரு பதவி இறக்கம், பதவி ஏற்றம், ஒரு நபரை பதவியிலிருந்து இறக்கி ஒரு நபரை பதவிக்கு ஏற்றுகிறார். அதை செய்கிறத ரொம்ப அந்த 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன், எப்படி இங்க இருக்கிற நபர் அங்க போறார் அந்த ராயல் பேலஸ்குள்ள, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடக்குது. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியம் நினைக்க கூடாது. இதை தான் விளங்கி கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி இப்ப சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இத ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, Now the spirit of the Lord had left Saul, and the Lord sent a tormenting evil spirit that filled him with depression and fear. பயத்தினாலையும் ஒரு மன உளைச்சல், ஒரு மன சிதறல், ஒரு மன அழுத்தம், அங்க ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட், ஒரு ஃபியர்டு மைண்ட், இது
ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிற ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல, கர்த்தருடைய சிந்தை இல்லை. டிப்ரெஷன், மன அழுத்தமும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் மன நிம்மதியையும் நல்ல ஒரு மன தைரியத்தையும், நீதிமான் தைரியமா இருக்கிறான், சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையா இருக்கிறான். பவுல் சொன்னாரு, சாவு எனக்கு ஒரு ஆதாயம், டெத் இஸ் a gain சொன்னார். சாவை பத்தி பேசாதீங்க பிரதர், அபசகுணமா பேசுறீங்க. ஆனா பரலோகத்துக்கு எப்போ போவோமோ, எப்போ இந்த தேகத்தை விட்டு நீங்குவோமோ அப்படின்னு பேச வேண்டியது. ஆனா மரணம்னா ஐயோ அதை பத்தி பேசாதீங்க. ஆனா பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஒரு ஆதாயம், டெத் இஸ் a gain. மரணத்துக்கு நாம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சவுல் டிப்ரெஷனுக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் போயிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. 23வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். தேவன் பரிசுத்த ஆவியானவர் தானே கொடுப்பாரு, பொல்லாத ஆவி அனுப்புவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். இதை புரிந்து கொள்வதற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், இந்த நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்துல இங்க கிதியோனுடைய பிள்ளைகள், நியாயாதிபதிகள் 8:35 வாசிக்கிறோம், கிதியோன் என்னும் எருபாகால். எருபாகாலுடைய பேர் எப்படி வந்தது? கிதியோனுக்கு ஒரு மறுபெயர் மாதிரி. இந்த 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கிதியோனுக்கு எருபாகாலின் குமார் ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் பேரு அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்கு யாருன்னு கேட்டா, நியாயாதிபதிகள் 8:30 வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 8:30 கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள், அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். கிதியோனுக்கு 70 பிள்ளைங்க. இந்த 70 பிள்ளைங்க இல்லாம சீகேமில் இருந்த கிதியோனுடைய மறுமனை ஆட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். ஸோ 71 பிள்ளைங்க, நிறைய மனைவிகள். அந்த ஒவ்வொரு மனைவிகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் 70 பேர். இந்த 70 பேர் இல்லாம ஒரு மறுமணியாட்டி சீகேமில் கிதியோனுக்கு இருந்ததாகவும், அந்த சீகேமிலிருந்து அவனுடைய மறுமணியாட்டிக்கு பிறந்த ஒரு மகன் பேர் அபிமெலேக்கு என்றும் வாசிக்கிறோம். இந்த அபிமெலேக்கு கிதியோனுடைய இந்த மறுமணியாட்டின் மகன், சீகேமில் இருக்கிற தன்னுடைய மறுமணியாட்டின் மகனாகிய இந்த அபிமெலேக்கு பதவி ஆசை. அவருக்கு அபிமெலேக்கு தன் சகோதரருக்கு வர வேண்டிய பதவியை தான் பறித்து கொள்ளணும், அந்த சீகேம் பட்டணத்தை அரசாளணுன்ற ஒரு ஆசை. அதனால இந்த மறுமணியாட்டின் மகனாகிய இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறாரு? நியாயாதிபதிகள் 9:5, அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய, அதாவது கிதியோனின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனா கொலை செஞ்சது 70 பேர் இல்லை. ஆனாலும் எருபாகாலின் கிதியோனின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். 70 சகோதரர்கள், அதுல கடைசி மகன் தப்பிட்டார். 69 பேரை ஒரே கல்லின் மேல கொலை செஞ்சாரு இந்த அபிமெலேக்கு. கொலை செஞ்சு 69 சகோதரர்களை கொலை செய்து தன் சகோதரர்களுக்கு வர வேண்டிய பதவியை பறித்து சீகேம் பட்டணத்தை அரசாள்றார். இது செய்வதற்கு சீகேம் பட்டணத்தார் அந்த அபிமெலேக்கு பக்கபலமாய் இருந்ததுனாலதான் அபிமெலேக்கால் இப்படி செய்ய முடிஞ்சது. இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி, இந்த கூட்டணி ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷம் நல்லா தான் அந்த கூட்டணி ஆட்சி அபிமெலேக்கும் சீகேமினுடைய மனுஷரும் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு காரியம் நடக்குது. நியாயாதிபதிகள் 9:22
நியாயாதிபதிகள் 9:22 அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். மறுபடியும் இங்க வாசிக்கிறோம், தேவன் பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை வரப்பண்ணுவாரா? பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவினா என்ன? பிரிவினையை உண்டாக்கும் ஆவி, சண்டையை உண்டாக்கும் ஆவி. இந்த சண்டை போடுற ஆவி, பிரிவினை உண்டாக்குற ஆவியை தேவன் வரப்பண்ணுவாரா? அவர் தான் அனுப்புகிறாரா? இப்படி தேவன் வரப்பண்ணதுனால என்ன ஆச்சு? அந்த கூட்டணி உடைஞ்சது. 24வது வசனத்தின் கடைசி பகுதி, சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு ரெண்டகம் பண்ணினார்கள். அந்த ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு பிளவு, மோதல், உரசல், ஒரு முட்டல் உண்டாகும்படி கர்த்தர் அனுமதித்தார். ஏன் இது நடந்தது அப்படின்னா, தன் சகோதரருக்கு செய்த கொடுமை, அந்த சகோதரருடைய இரத்தப்பழி, அந்த இரத்தப்பழி கேட்கப்படுது. 69 சகோதரர்களை ஒரே கல்லின் மேல வச்சு கொலை செய்து. லூக்கா 22 இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 22வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பேதுருனிடத்துல ஒன்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய மூத்த சீஷன்ட்ட சொல்றாரு. லூக்கா 22:31 கர்த்தர் சீமோனை பார்த்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் பொல்லாத ஆவிகளை, பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவிய, பிரிவினை உண்டாக்கும் ஆவி, சண்டை உண்டாக்கும் ஆவி, இந்த சவுலுக்கு இந்த பெரிய டிப்ரெஷன், அந்த கலங்க பண்ணுகிற ஆவிய கர்த்தர் அனுப்புறதில்ல. பிசாசு, சாத்தான், பொல்லாத ஆவி, இந்த ரெண்டகம் பண்ணுதல், இந்த பிரிவினை உண்டாக்குதல், பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி, இவைகள் கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்குது. நான் போகலாமா? நான் போய் அபிமெலேக்குக்கு ஒரு கலகம் உண்டாக்கலாமா? சண்டை உண்டாக்கலாமா? பொல்லாப்பு உண்டாக்கலாமா? அப்படின்னு கேட்குது. யோபுவும் பேதுருவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதி விலக்கு, எக்ஸெப்ஷனல். யோபுவோடைய சரித்திரத்திலையும் நாம் வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரத்திலையும் சாத்தான் தான் அனுமதி கேட்கிறான், கேட்டுக்கொள்றான். அப்ப கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். யோபு 1வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். யோபு 1:6 வசனத்திலிருந்து, ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இந்த யோபுவுடைய வாழ்க்கையிலையும் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு விதிவிலக்கு, ஒரு எக்ஸெப்ஷனல். ஒரு காரணமும் இல்லாம சாத்தான் கேட்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காம சாத்தான் நம் வாழ்க்கையில வர முடியாது. சரி, இதை நம்ம இன்னும் தெளிவா புரிந்து கொள்ளணும்னா, இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய ஆகாப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல இங்க யூதாவினுடைய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் நட்பா இருக்கிறாங்க. அப்ப யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போய் ஆகாப்கிட்ட போய் யோசபாத் பேசும்போது அவங்க சண்டை போடலாம், சீரியாவுக்கு எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆகாப் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விற்று போட்ட ஒரு ராஜா. யுத்தம் பண்ண போகும்போது அப்ப இந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பரம சேனையோடு உட்கார்ந்து ஆலோசனை பண்றார்.
அப்ப மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. அது டீட்டெயில்டா உள்ள நான் போகல. அது அந்த ஆகாப்புக்கு மிகாயா தீர்க்கதரிசியை பிடிக்கல. அவன் எப்பவும் எனக்கு விரோதமாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அங்க ஆகாப் சொல்றத வாசிக்கிறோம். இப்போ இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொல்ற தீர்க்க தரிசனத்தை கவனிங்க. 1 ராஜாக்கள் 22:19 1 ராஜாக்கள் 22:19 அப்பொழுது மிகாயா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். இங்க இந்த சம்பவத்துல தெளிவா வாசிக்கிறோம். கர்த்தர் பொய்யின் ஆவியை கூப்பிடுறது கிடையாது. பொய்யின் ஆவியே வா, ரெண்டங்கம் பண்ற ஆவியே வா, பொல்லாத ஆவியே வா, பிரிவினை உண்டாக்கும் ஆவியே வா, சண்டை பண்ற ஆவியே வா, கலங்க பண்ணுகிற ஆவியே வான்லாம் கூப்பிடுறது கிடையாது. இந்த ஆவிகள் வருது, வந்து இந்த ஆகாப் விக்கிரகாராதனைக்கு தன்னை விற்று போட்டதுனால பொய்யின் ஆவி வந்து கேக்குது. நான் வேணா பொய்யின் ஆவியா இருக்கவா? அபிமேலேக்கு 69 சகோதரர்களை கொலை செஞ்சதுனால ரத்தப்பழி, அதனால அங்க பிரிவினையையும் அங்க சண்டை உண்டாக்குகிறதுக்கும் அந்த ரத்த பழி கேட்கப்படுறதுக்கு அந்த ஆவிகள் நான் வேணா போட்டுமா அப்படின்னு கேக்குது. இந்த ஆகாப் கிட்ட, இந்த அபிமேலு கிட்ட, சவுல் கிட்ட, சவுல் கீழ்ப்படியில. தனக்கு கொடுக்கப்பட்ட மூல நோக்கம், முதல் நோக்கம், அந்த மைய நோக்கத்துக்கு கீழ்ப்படியாததுனால, தான் எதற்காக பண்ணப்பட்டிருந்தாரோ அதுக்கு கீழ்ப்படியாததுனால சவுல் இடம் கொடுத்தார். ஆகவே அங்க இடம் உண்டாயிற்று. அதனாலதான் எபேசியர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 27வது வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. சவுல் இடம் கொடுத்தாரு, அபிமேலுக்கு இடம் கொடுத்தாரு. அதே போல ஆகாப் இடம் கொடுத்ததுனால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் வேணா போட்டுமா? சரி நீ போன்றார். கர்த்தர் அனுமதிக்காம சாத்தான் நம் வாழ்க்கையில வரவும் முடியாது. நாம் இடம் கொடுக்காம கர்த்தர் அனுமதிக்கவும் மாட்டார். இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் வாசித்தபடி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அல்லது 23வது வசனத்தின்படி தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடித்தது அப்படின்னு வாசிக்கும் போது, கர்த்தர் பொல்லாத ஆவிகளை அனுப்புறதும் இல்லை, கூப்பிடுறதும் இல்லை. அந்த பொல்லாத ஆவிகள் நம்ம வாசித்த 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தின்படி, அல்லது யோபு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவ புத்திரர் கூடியிருக்கிற இடத்துல சாத்தான் நிற்கிறான், கேட்கிறான், சவுலை குறித்து சவுல் மேல கவனம் வைக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ கவனம் வைத்தாயோன்னு சொல்லி. சொன்ன நாம இடம் கொடுக்கறதுனால கர்த்தர் அனுமதிக்கிறாரு. கர்த்தர் அனுமதிக்காம பிசாசு நம்ம வாழ்க்கையில வர முடியாது. 1 யோவான் 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இது NET டிரான்ஸ்லேஷன்ல அழகா எழுதியிருந்தது. God protects the one he has fathered. யாருக்கு பிதாவாகிய தேவன் தகப்பனாக அப்பாவாக இருக்கிறாரோ அவங்கள தேவன் காக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். கிருபையினால, இயேசுவின் ரத்தத்தினால, வசனத்தினால நாம் நம்மை காத்து கொள்ளும் போது
and the evil one cannot touch him. பொல்லாங்கன் அவனை தொடான். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, சப்மிட் யோர் செல்ஸ் டு காட். அந்த சப்மிஷன், அதாவது ஹம்பிள் யோர் செல்ஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பேசிக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு BBEல, ஃபார் திஸ் காஸ் பி ரூல்டு பை காட். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னா இன்னொரு விதத்தில் அழகா எப்படி எழுதியிருக்குன்னா, தேவன் உங்களை ஆளுகை செய்ய, பி ரூல்டு பை காட், தேவனால் ஆளப்படுங்கள். பட் மேக் வார் ஆன் த ஈவில் ஒன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ன்றது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு எதிர்த்து போரிடுங்கள். மேக் வார் அகெயின்ஸ்ட் த ஈவில் ஒன் அண்ட் ஹீ வில் புட் டு ஃபிளைட் பிஃபோர் யூ. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு ஓடி போவதற்கு, அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்க கற்றுக்கொள்வோம். நம்மை காத்துக்கொள்ள வசனத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், பரிசுத்த ஆவியானவரால, அவருடைய நாமத்தினால நாம் காத்துக்கொள்ளப்படும் போது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. ஏன்னா அவன் எவனை விழுங்கலான்னு வகையை தேடிட்டு இருக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பி a sober mind people. அல்லது ஒரு கிளாரிட்டியா இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அபிமெலேக்க பிடிக்கலாம், சவுலை பிடிக்கலாம், ஆகாப்பை பிடிக்கலாம் அப்படின்னு அவன் வகையை தேடுறான். அபிமெலேக்கு ரத்தப்பழி, சவுல் கீழ்ப்படியாம, ஆகாப் விக்கிரக ஆராதனை, அதனால பொய்யின் ஆவி வந்து கேட்குது. அதனால ஒவ்வொரு பொல்லாத ஆவிகளும், ரெண்டங்கம் பண்ணுகிற ஆவிகளும் தேவனிடத்துல கேட்குது. அவர் அனுமதிக்கிறார். ஆக்சுவலா இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவின்னு நாம் அதை புரிந்து கொள்றதை விட, பொல்லாத ஆவி வருவதற்கு கர்த்தர் சவுலிடத்தில் வருவதற்கு அனுமதித்தார் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான், வசனத்துக்கு வசனம் ஜோடி இருப்பதனால கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கும் போது அதுல ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வசனம் நமக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது. ஆகதான் நாம் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடாம, பிசாசுக்கு இடம் கொடாம, அவனுக்கு எதிர்த்து நிற்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சில பேர் பிசாசை குறை சொல்றாங்க, சில பேர் கர்த்தரை குறை சொல்றாங்க. இதே வேலையா போச்சு. நாம் சகோதரருக்கு கொடுமை செய்யாம, அந்த இரத்தப்பழி நம்மிடத்துல கேட்கப்படாமல் இருப்பதற்கு, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் எத்தனையா இருக்கும், நமக்கு பூமியில் தான் சரி கட்டப்படும். சவுல் இங்கே கீழ்ப்படியாம போனதுனாலதான் பொல்லாத ஆவி அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள, பயத்துக்குள்ள அவர் கொண்டு வந்தது. இந்த டிப்ரெஷனை விட்டு நம்ம வெளியே வரணும். அது தேவனுடைய ஆவியானவர் தான். அந்த நல்ல பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம், the joy produced by the Holy Spirit, எந்த நிலையிலையும் ஹாப்பியா, கிளாடா, ரிஜாய்ஸா இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முறை. ஜீசஸ் இஸ் நாட் ஒன்லி அவர் கைட், ஹீ இஸ் த வே. அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, அவர் தான் வழி. ஹீ இஸ் த டீச்சர் அண்ட் ஹீ இஸ் த லெசன். அவர் தான் வாத்தியார், அவர் தான் பாடம். ஜீசஸ் இஸ் ஆல் இன் ஆல். அவர் எல்லாமாக இருக்கிறார். நமக்கு வழிகாட்டியும் வழியுமாக, நமக்கு ஆசிரியராகவும் நமக்கு பாடவுமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வோம். பிசாசு போய் கர்த்தரிடத்தில் கேட்கிறதுக்கு நாம் இடம் கொடாமல் இருக்க, நாம் பொல்லாங்கு செய்தால் பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுடும். அதனால மனம் திரும்புவோம். நாம் ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி
அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறபடினால தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை தேடுவோம். கர்த்தர் இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய இந்த 6 பாகங்களையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க கிருபை அளித்தார். கர்த்தர் சித்தமானால் வருகிற வியாழக்கிழமை இந்தியாவிலிருந்து 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நாம் சிந்திக்க துவங்க போகிறோம். இந்த 6 பாகங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஐ எம் so happy to study with you 1 Samuel 16th chapter. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு காலையில் தான் 10:30 மணிக்கு எனக்கு 4வது கொலோஸ்கோப்பி நடந்தது. ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தாரு. கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறேன். நாளை மறுநாள் இந்தியாவுக்கு போக இருக்கிறோம். போய் இறங்கி அங்கே தொடர்ந்து 3 நாள் கூட்டங்கள் இருக்குது. பிற்பாடு சென்னையில் கூட்டம் இருக்குது. பிற்பாடு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நேபாளுக்கு போக இருக்கிறேன். அதுக்காகவும் ஜெபம் பண்ணிங்க. கூட 2 வாலிப தம்பிங்க வர இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பிக்கு இன்னும் பாஸ்போர்ட் ரெனுவல் பண்ணது வந்து கைக்கு கிடைக்கல. அது கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிக்க. நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 2023 இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாங்கள் நிறைவு செய்து இந்த 6 பாகங்களிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை, தேவ ஆலோசனைகளை, தேவ எச்சரிப்புகளை நீர் எங்களுக்கு கற்று தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியாகிய நீர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். நீர் மரித்ததுதான், உயிர்த்தெழுந்ததுதான் சுவிசேஷ நற்செய்தி. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல உம்முடைய இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற இந்த நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை மறைக்காமல் உம்மிடத்திலே நாங்கள் அறிக்கை செய்து விட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படவும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவும் உதவி செய்தருள். கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதானமும் தெய்வீக வல்லமையும் அங்கீகாரமும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். எங்களுக்கு நீர் கொடுக்கிற எஞ்சியுள்ள உலக வாழ்க்கையில் உம்முடைய திருவார்த்தையின் மூலம் உடைய திருசித்தத்தை புரிந்து திருசித்தத்தை செய்வதன் மூலம் திருப்பணியை நிறைவேற்ற கிருபைத்தார். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை உமக்கு பயப்படுகிற பயமும் உம்மேலுள்ள அன்பும் பெருகட்டும். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக்கடவது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.